எவ்வளவு ஆகும்? லட்சமா? ஆமா, நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் அவ்வளவுக்குள்ள எதுக்கு வாங்கணும்? பேசாம பண்ணலாம்னு பேசணும்ல, அதை என்ன பண்ணலாம்னு பாப்போம். மூஞ்சிக்கு பூசுற பவுடருக்கு போய் யாராவது 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இப்பதான் நல்லா டெவலப் பண்ணேன்னு சொன்னேன். இப்ப அப்படியே மாத்தி பேசுற? பரவாயில்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு பவுடர் மையம் வாங்கணும் சொல்லு. சொல்றேன். அதுக்காக ஏன் ப்ரொஃபஷனலா இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. இந்த வேலைக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண போறேன்னா கேட்டா அதை கலைக்க தானே போறாங்க. இப்போ நீ தப்பா தான் பேசிட்டு இருக்காத. மத்தவங்க வர்க்க இப்படி டீக்ரேட் பண்ணி இந்த 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம பிரான்ச் உன்னால பணம் தர முடியலனா விட்டு. இன்னொரு தடவை என் ப்ரொபோசலுக்கு எதுக்கு 2 லட்சம் ரூபான்னு கேட்டேன். இது ஒரு அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. மான விஷயம். நல்ல விஷயம், சந்தோஷம். அப்படின்னா தொட்டிலுக்கு வேலை வந்துருச்சா? ஐயோ, அது இல்லையா? அப்ப வேற என்ன? இருந்தாங்க. அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. இப்போ புதுசா ஒரு ஃபிளாட் ஒன்னு கட்டிருக்காங்களா. மொத்தம் வீடா? அட எங்கப்பா, நம்ம மேல ஒரு ரூமுக்கு வீடு கட்டிருக்காங்கன்னா அவங்க லெவல்லாம் எங்கேயோ இருக்குல்ல. அந்த வீடு எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்களா. நிறைய வீடு. அந்த 275 வீட்டுக்கும் நம்ம கிட்ட பூவா. அத்தனை வீடுக்குமா? ஆமாங்க. நினைச்சா அதுவே மாசம் 1000 கணக்குல வருமானம் வரும்ல நமக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். மேடம் ஏமாறாம இருக்கிறதுக்கு அத்தைய பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இந்த ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. வந்திருக்கு. நீ சொல்றது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆர்டர் வாங்கிட்டு போக முடியாது. எப்படியோ உனக்கு இவ்வளவு பெரிய ஆணு ஒண்ணு பண்றேன். என்ன பண்ண போறீங்க? அந்த ஃபிளாட்டுக்கு வெளில ஒரு டிரைவர் போட்டு நிறுத்திடலாம். நம்ம நம்பர் கொடுத்தா அவங்க நமக்கு கார் புக் பண்ண போறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேல ரூம் என்ன ஒரு வீடே கட்டிடலாம். உழைக்கிறதுக்கு நமக்கு என்ன வலிக்கவா போகுது? இந்த வயசுல உழைக்காம ரொம்ப நல்லா இருக்கும். நான் விசாரிச்சு செகண்ட்ஸ்ல கார் வருதான்னு பாக்க. சார் சொல்லுங்க சார். ஒரு 10 நிமிஷம் சார். ஓகே சார். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை வேற அடிக்கடி காசு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னதுங்க கார்டு பாருங்க. எங்க கோகிலா மேடம்க்கு ரொம்ப தெரிஞ்சவங்க 275 ஃபிளாட் கட்டிருக்காங்களாம். ஓ, அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து கொடுக்கறாங்களாம். டிவி. பரவாயில்லையே, இப்படி எல்லாம் கூட கொடுக்கறாங்க. வீட்டையும் அதிக விலைக்கு தான் விற்பாங்க. எனக்கும் அந்தங்க. ஓ, அப்போ ஏன் சொல்லுங்க. என் மேல நம்பிக்கை வச்சு கொடு. சரி, இந்த கார்டு இதுக்கு என்கிட்ட எல்லாம் சேர்த்து அந்த வீட்டை விக்கிறாங்க. அவங்க கிட்ட உங்க வீட்டுக்காரன்னு கேட்டேன். இந்த கார்டு கொடுத்து உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. அப்படிங்களா? அதுவே ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும் மீனா. கண்டிப்பா நான் போய் பாக்குறேன் மீனா. கொஞ்சம் தினா பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம் மீனா, நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் வீட்டுல வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். உங்க மூலமா தான் கிடைச்சதுன்னு ஆன்டிக்கும் மனோஜுக்கும் தெரிய வேண்டாம். இவ்வளவு பெரிய ஆர்டரை நான் மனோஜ்க்கு வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என் மேல கோவமும் குறைய சான்சஸ். இது நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லிருக்க மாட்டேன். நடக்கணும் தான் நான் இதை செஞ்சேன். அப்போ இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். கையை கொடுங்க. தேங்க்ஸ் மீனா. சொல்லுங்க மேம், யாரை பார்க்கணும்? மீனாங்கிறவங்க சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. இருக்காங்க, வர சொல்லுங்க. ஓகே மேடம், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உட்காருங்க. தேங்க் யூ. இங்க பாத்துக்கேனே. வீடியோவை நீங்க பியூட்டிஷியன். நான் உங்களை ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன்ல மேக்கப் பண்ணிருக்கேன். பியூட்டிஷியன் ரோஹிணி. இப்போதான் ஞாபகம் வருது. வெரி ஸ்மால் வேர்ல்ட். மீனா சொல்லும்போது நீங்க ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கீங்களா? யாஸ். ஓ, ஓகே குட். அன்னைக்கு ஓ, நீங்க பில்டர்னா அப்ப எனக்கு தெரியாது மேடம். நாங்க இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஓகே. அது அந்த வீட்டுக்கெல்லாம் ஏசி, ஃப்ரிட்ஜ், இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஆக்சுவலா நாங்க கம்பெனில இருந்தே டைரக்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட கிடைக்கும். பருக்கு வந்திருக்கோம். அப்படியா மேடம்? நானே அதுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. தேங்க் யூ. மக்கள் நினைச்சிருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. சரி, நேரடியா கம்பெனில இருந்து வாங்குறத விட நீ டெவலப் ஆகும்ல, அதனாலதான் இந்த ஐடியாக்கு வந்தேன். லைஃப்ல இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க பட் எங்களுக்கு வேலை ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இந்த பிசினஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய. ஃபர்தரா நாங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அதுக்கு நீங்க இந்த தடவை கொடுக்கற விலை அவசியம் பொறுத்துதான் இருக்கு. நீங்களே எங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலாம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ என் மேனேஜர் உங்ககிட்ட பேசுவாரு. ஐ திங்க் எஸ், இந்த நம்பர் தானே பண்ண சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. தாக்கெல்லாம் என்னென்ன குறைஞ்சிருக்கு இமீடியட்டா பாத்து எல்லாத்துக்கும். இந்தா, நீ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. என்ன ஸ்வீட்? குட் நியூஸா? இன்னைக்கு நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? அப்படி என்ன விஷயம்? கங்க்ராட்ஸ். இது கூட கை கொடுக்கறீங்க. என்ன நியூஸ் சொல்றாங்களே, நீ அப்பாவா போறியா? எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். உங்க பாஸ் தான் இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆயிட்டாருன்னு சொன்னேன். ரோஹிணி, இதான் குட் நியூஸா? இது ஐ அம் சோ ஹாப்பி. மனோஜ் இரு. விடு மனோஜ், என்ன பண்ற? இறக்கி விடு. கேக்க ரோஹிணி, செக்கப்புக்கு போயிட்டு வந்தியா? என்ன கூப்பிடலாம்ல? இல்ல, எதுவும் இல்ல. என்ன சொல்ற? நான் அப்பாவாலியா? அத பொதுவா ஒய்ஃப் சந்தோஷமா வந்து ஸ்வீட்லாம் கொடுத்த குட். போங்க போங்க. சரி, வேற என்ன நல்ல இருக்காங்க? அவங்க ஒரு பெரிய பில்டர். இப்ப புதுசா அபார்ட்மெண்ட். ஓ, அப்ப பெரிய பில்டர் தான் போல. அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே எல்லா வீட்டுக்குமே ஹோம் அப்ளையன்ஸ் சேர்த்து. அப்படியா? அவ்வளவு வீட்டுக்குமா? ஆமா. அதனால அவங்களே என்ன கூப்பிட்டு இந்த ஆர்டர் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு சப்ளை பண்ண போறோம். இப்ப
இப்பதான் நான் இவ்வளவு பெரிய ஆர்டர் நமக்கு வந்ததே இல்ல. இதுல நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் ஒரே ஆர்டர்ல வந்துரும். ஆமா, கை கொடு கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஆனா நான் தான் சொல்றேன்ல, அவங்க எனக்கு மேக்கப்பே போட்டிருக்கேன். நீ மேக்கப் போட்டுமா தரேன்னு சொன்னாங்க. இல்ல இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொன்னேன். என் மேல அவ்வளவு நம்ப கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. என்னால உனக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் இல்ல, நான் இப்பவே டீலர் கிட்ட பேசுறேன். ப்ரோ தொழிலதிபர் ஆயிடுவ போல இருக்கே. ப்ரோ நீ என் கூட இரு. bro, வீட்ல எல்லாரும் ஓவரா பேசுனாங்கல்ல, அம்மா கூட அவ்வளவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி அச்சு விடுவாங்க. பர்சனலா தோணுது. நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே இப்படியே போய் சொல்ல வேண்டாம். போகும்போது வாங்கிட்டு போலாம். பா பாப்பலாம். ப்ரோ விஷயத்த சொல்லணும். நான் போறேன். இந்தாங்க. ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே என்ன கட் பண்ணி விட்டு போறான். சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் இங்க தானடா இருக்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கோணலா இருக்குது. டேய் திருச்சி தான்டா இருக்கா. என்ன கையில பையெல்லாம் ஷாப்பிங் போனா ஆண்டி. பாதிக்கிறதெல்லாம் ட்ரெஸ்ஸா வாங்கி கரைச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கா? இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சொல்றேன். அப்பா இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. என்ன விஷயத்துக்காக இந்த சரி, இப்படி வந்து நில்லுங்க. அம்மா வாங்க. அப்பா வாங்க. பாருங்க ஆண்டி, இந்த புடவைய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குடா. இத சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. வாங்க அப்படியா? உட்காருங்க. என்னடா பில்டப் ஓவரா இருக்கு. நீ அப்பா ஆயிட்டியா? அண்ணி பிரெக்னன்ட் ஆயிட்டா. மாதிரி ஏதாவது சொன்னா கண்ணம் பழுத்துரும். ஆமா ஏ, உலகத்துல நம்ம அம்மா தான் அதிசய அம்மா வச்சப்பா. ஆண்டி சொல்லு. ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஆப்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. 5 வீடு இருக்கிற அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அவங்க அப்பன் கட்டுற மாதிரி. விஜயா சொல்ல வந்தது சொல்லுமா. மிஷின், ஏசின்னு எல்லா ஹோம் அப்ளையன்சஸோட நல்லா இருக்குது. வீட்டோடய பொருளையும் சேர்த்து கொடுத்துறாங்களா? இல்லைன்னா எல்லா வீட்டுக்கும் மீனா மாதிரி ஒரு ஏமாளி மருமக கிடைக்கணும். க்ளோஸ். இந்த ஆர்டரை என்ன கூப்பிட்டு அவங்களே கொடுத்தாங்க. மீனா, என்ன அவங்க அவ்வளவு ஈஸியா நம்புற மாதிரி போய் 275 வீட்டுக்கான ஆர்டர். ஆர்டர்ல இதுதான் பெரிய ஆர்டர். இதுல ப்ராஃபிட் 40 சும்மா சும்மா இருடா. சந்தோஷமா இருக்குடா. உன் திறமைக்கு எப்படி இந்த ஆர்டரை நீதான் பேசி வாங்கி. இல்லம்மா. ஆமா, ஒரு வீட்டுக்கு 20 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் வச்சா கூட तो स्वागत है एक और हमारे नए व्लॉग के अंदर। तो भी मैं गोल्ड का चार्ट देख रहा हूँ। गोल्ड आज रात गंदे तरीके से गिरा और इतनी बड़ी रैली में हमने सिर्फ 60 पिप कैप्चर किए, जबकि गोल्ड 1000 पॉइंट गिरा। लेकिन कोई दिक्कत नहीं। अच्छी बात यह है कि हमने लॉस नहीं किया, क्योंकि नहीं तो लोग गिरते हुए मार्केट में भी, ट्रेंडिंग मार्केट में भी लॉस कर देते हैं। क्योंकि मैं तुमको साइकोलॉजी बताता हूँ, मेरी जैसे साइकोलॉजी है तो लोगों की भी ऐसी। अगर मार्केट गिर रहा है तो लोग उसको मतलब हर सपोर्ट पे ना बाय करने की सोचेंगे और उसको उठाएंगे, बाय करेंगे हर बार। लेकिन भाई जब मार्केट गिर रहा है ना, तो मतलब वो एक गिरता हुआ चाकू, तुम अगर उसके नीचे हाथ लगाओगे ना तो तुम्हारे तो एल लगने वाले हैं। और ऐसे ही ऊपर जब मार्केट जाता रहता है ना, अपने सपोर्ट को रेजिस्टेंस को तोड़ रहा है बार बार, तो लोग वहां पे सेल करते हैं। मैंने कई बार अकाउंट खाली करा है सेल पे। मतलब मार्केट ऑल टाइम हाई पे चल रहा है, मतलब भागे जा रहा है और मैं सेल मारे जा रहा हूँ। सेल 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 ऑर्डर सेल, ऐसा करके, समझ रहे हो? तो ऐसा होता है। अभी फिलहाल मैं चैनल को ट्रांसफर कर रहा हूँ OnePlus से। अरे रंजन रंजन रंजन, तू भी क्या याद करेगा, जानू मेरी जानू तू तो जानू रे। आई थिंक गोल्ड ने अपना मुंह फेर लिया है, ऊपर जाने की प्लानिंग में है ये। 2 चैनल और ट्रांसफर करने हैं, फिर 10 चैनल ट्रांसफर हो जाएंगे। कल से मैं देखता हूँ, काम करना शुरू करता हूँ, क्योंकि इस महीने कुछ भी काम नहीं हुआ है। 10 तारीख हो चुकी है ऑलरेडी।
गोल्ड तो भाग ही जा रहा है, क्या आराम पत्ते हैं गोल्ड। बताओ 50 पिप की एक कैंडल बना रहा है गोल्ड।